அடுத்து யதார்த்த ரீதியாக நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த டெக்னாலஜியுமே கிடையாது, எந்த ஒரு பேப்பர் பேனாவும் கிடையாது, ஓலைச்சுவடியில் தான் எழுதுவாங்க. அதையே சேகரித்து இப்போ கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ நான் கூகுள் கம்பெனிக்கெலாம் நிறையா கேஷ் கொடுக்குறேன், யூஎஸ்ஏக்கு நிறையா கேஷ் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேர் நான் பேசுறதெல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் எடுத்து அதை கரெக்டாக சேவிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, அப்படின்றப்போ நான் பேசுகிறதுல எதுவுமே டெலீட் ஆகாது, ஒரு இடத்துல ஸ்டோரேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாமே எடுத்து தொகுத்து வகுத்து அவங்க முறைப்படுத்துவாங்க. அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே, அந்த வகையில் என்னோடய ரிசர்ச்சில் என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, அந்த ஆண்டவர்னா அந்த ஒரு ஏதோன் தோட்டத்தை படைச்சார். இந்த கனியெல்லாம் சாப்பிடுங்க, இந்த கனியை சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் படைச்சிருந்தார். அப்படின்றப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த கனியை சாப்பிட்டுட்டாங்க. அந்த கனியை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டுருச்சு. ப்ளட்டில் பாய்சனாக மாறிடுச்சு. ப்ளட்டில் பாய்சன் மாறினதொன்னே அவர் ஒரு லேப் டெஸ்ட் வச்சுருந்தார், இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு. எல்லாமே ஒரு வேறு விதமாக மாறிடுச்சு. அதனால தான் ஜெனட்டிக்காகவே பாவம் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. அந்த பாவத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே அது ஒரு இஷ்யூவாக மாறிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் வந்துட்டு ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரத்தமானது அந்த ப்ளட்டில் இருந்த அந்த பாய்சன்ஸு, அந்த பாவம் எல்லாமே ஓரளவு சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு சொல்யூஷனாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது யதார்த்த ரீதியாக ஓரளவு உண்மை தான். ஓகே, இதில் இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. மேலேருந்து தள்ளப்பட்ட சேவாதாரங்கள் எல்லாமே தாறுமாறாக இருந்தாங்க. நாங்கள் பாவம் செஞ்சோம், ஏதோ ஒரு சூழ்நிலை எங்களை தள்ளி விட்டாங்கல்ல, நீங்களும் பாவம் செய்யுங்க, அப்போ நம்ம 2 பேரும் மேட்ச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சேவாதார் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்டஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேளை அந்த அவங்க கனியை சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா, அந்த கனியானது அவங்களுக்கு ஒரு பாய்சனாக மாறி இருக்காது, ஓரளவு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே ஆண்டவர் அவருக்காக நிறையா திட்டம் வகுத்து வச்சுருந்தார். அந்த திட்டமெல்லாம் மாறவும் அவரால் திரும்ப ரெடி செய்கிறதுன்றது ரொம்ப சிரமமாக மாறிடுச்சு. அதுக்குள்ளே எல்லோரும் பல்கி பெருகிட்டாங்க. ஓகே, அப்படின்றப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் நிறையா சொல்யூஷன் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கார். அது எல்லாமே ஒவ்வொன்றா சால்வ் ஆகும். ஓகே, இதுதான் பைபிளில் நிகழ்ந்தது. ஓகே, அப்போ அந்த பாய்சன் சாப்பிட்ட அந்த ஆதாம் ஏவாள் அவங்களோட ஜென்ரேஷன் எல்லாமே சேவாதார நிலையோட ஓரளவு கீழே போயிட்டாங்க. ஆதாம் ஏவாள் படைக்கிறப்போ அங்கேருந்து அத்தனை ஜீவராசிகளுமே ஆதாம் ஏவாளுக்கு கட்டுப்படுவாங்க. எல்லாம் எவ்வளோ பெரிய மிருகம், எல்லா மிருகமுமே ஆதாம் ஏவாளுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. அந்த ஜெனட்டிக் மாறினதொன்னே இவங்க ரொம்ப லோவாக போயிட்டாங்க. அப்போ அந்த அனிமல்ஸ் எல்லாமே ஓரளவு அவங்க ஒரு படி மேலே போயிட்டாங்க. அவங்க இது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரியில் தான் இருந்தாங்க. இந்த ஆதாம் ஏவாளும் அந்த அனிமல்ஸோட ஒரு படி மேலே இருந்தாங்க. இவங்க அந்த பாய்சன் கனியை சாப்பிட்டதுனால கீழே வந்துட்டாங்க, அனிமல்ஸோட கீழே வந்துட்டாங்க, சேவாதாரோட கீழே வந்துட்டாங்க. திரும்ப மேலே ஏறதுன்றது சிரமமாக மாறிடுச்சு. இதுதான் ஸ்டேட்டஸு. ஓகே, இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நிலையில் அந்த சேவாதார நிலை எல்லாமே இந்த மனிதர்களோட நிலையை பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமாக ஒவ்வொன்றா தோத அமைச்சாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் உதவி செய்கிறாங்க, கூப்பிட்டே உதவி செய்கிறாங்க. நீ வாப்பா, நான் உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ பாஸ்ட்டு இப்போ எப்படி தீர்வு அப்படின்றது தான் இப்போ யதார்த்தமான ஒரு ஸ்டேட்டஸ். ஓகே, அதனால் அந்த புத்த நிலை எல்லாமே அந்த அனிமல்ஸோட ஒரு படி மேலே, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாளுக்கு எப்படி இருந்தது, ஒரு சமநிலையான ஒரு பதம், அந்த பதத்துக்கு புத்தர் நிலை வந்ததுனால அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் கூட இருந்த அனிமல்ஸ் எல்லாமே சைவமாக மாறினாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாமே புத்தருக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க.
ஒரு சில பேர் அந்த ஸ்டேட்டஸ் போகிறப்போ அனிமல்ஸ் எல்லாமே ஓரளவு கட்டுப்படுவாங்க, நிறையா விஷயம் மாற்றம் ஏற்படும். இதெல்லாமே சாதாரணமான ஒரு இயல்பாக இருந்தது. படைப்பே அப்படி தான் இருந்தது. இது ஒன்றும் புதுசாக ஒரு விஷயம் உருவாக்குறது கிடையாது. ஓகே, இந்த மாதிரி சேவாதார நிலையிலேருந்து பவர் கிடைக்கிது, அங்கேருந்து பவர் கிடைக்கிது, இங்கேருந்து பவர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. படைப்பே அப்படி தான் படைக்கப்பட்டது. ஓகே, இந்த மாதிரி ஆண்டவருக்கு உதவியாக இருப்பாங்க, நிறைய விஷயத்தில் அவர் தோதாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் படைத்தார். அது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் நம்ம திரும்ப இயல்பு நிலைக்கு திரும்புகிறப்போ ஒரு சில பேர் அப்படி இருக்கிறப்போ அது மற்றவங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ஓ இப்படி இல்லை, ஏன்னா அவங்களாம் அடுத்த படிநிலை நோக்கி நகர்ந்துருக்காங்க. ஓகே, இப்போ என்னோடய நிலையுமே அப்படி தான். ஓகே, நான் அந்த படிநிலையை நோக்கி நகர்ந்திருக்கேன். ஓகே, அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே, அதனால் எனக்கு சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஓகே, அதே சமயத்தில் என்னுடைய பாணியில் தான் நான் நடந்துக்குவேன். ஓகே, ஆனாலும் இந்த எரராக இருக்கக்கூடிய ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு, அதை சார்ந்த ஜெனட்டிக்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, நிறையா பயிற்சி இருக்குது, நிறையா விஷயத்தை நான் தோத அமைச்சிருக்கேன். ஓகே, மேலும் மேலும் எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்து எர்த்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் சுதந்திரம் இருக்குது. ஓகே, ஆனாலும் ஒரு அரசாங்கம் அப்படின்றப்போ நம்ம எல்லாமே ஒரு சரியான பாத்தில் தான் அமைச்சிக்கணும். ஒரு நாடு அப்படின்றப்போ சரியான பாத்தில் தான் அமைஞ்சிக்கணும். ஓகே, இவ்வளோ தீங்காக இருக்கே, பேசாமல் மர்கை ஆகிட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போனீங்கன்னா ஏன் அவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தண்டனை கொடுப்பாங்க. ஓகே, அதனால் எர்த்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் ஒரு நல்ல விதமாக வாழணும். அதுக்கப்புறமும் பாதை அடுத்தடுத்த படிநிலை இருக்குது, அந்த பாதையிலையும் பயணிக்கணும். ஓகே, அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தியரி தான், எனக்கு எல்லா பதமும் சரியாக இருக்கும். ஓகே, ஆனாலும் ஒரு பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓஷோ ஓரளவு ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அவங்க நிறையா விஷயம் ஓரளவு தோத அமைச்சிருக்கா. அப்படி அந்த கிளாஸஸ் எல்லாமே அவர் சொல்கிற சில விஷயம் எல்லாமே கொஞ்சம் நுட்பமானது, கொஞ்சம் யதார்த்தமான வாழ்வியலுக்கு ஒரு தோதாகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து சத்குருவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடிய பயிற்சி இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மாதிரி தான், கொஞ்சம் லக்ஸுரிஸ் லைஃப் ஸ்டைல்ன்ற மாதிரி. அது எல்லாருக்கும் தோதாகுமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். அப்படி தோதாகிற மாதிரி தன்னை தோதுபடுத்திக்கிறவங்களுக்கும் தோதாகாது. ஓகே, முதலாவது ஆண்டவரை பகைச்சிக்கிட்டால் தண்டனை இருக்குன்றது எப்படி உண்மையோ அதே மாதிரி தான் ஒரு குருவெல்லாம் பகைச்சிக்கவே கூடாது. ஒரு குருனாலே நல்லவர் தான், அவர் எங்கே போய் தீங்கு செய்ய போகிறாரு. ஓகே, அதனால் குருக்கிட்டலாம் நான் எந்த விதமான பகையையும் ஏற்படுத்திக்க போகிறதில்ல. ஓகே, அவர் ஒரு நல்ல கேரக்டர் தான். என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னா நானே அவர் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நானே அவருக்கு 3 வேளை சோறு போட்டு நானே அவருக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்து அவர் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே தோது பார்த்துக்குவேன். ஓகே, அடுத்து மூவிஸில் புக் பண்ணலாம். ஆனாலும் ஒரு சில பேர் சத்குருவை பிடிச்சி ஒரு இணைப்பாக வந்துட்டுலாம் தோது பார்க்க நினைக்கிறாங்க, அது தோதாக மாட்டேங்குது. அதனால் ஒரு சுதந்திரமான சூழ்நிலை அமைகிறப்ப தான் அவரை மூவியில் புக் பண்ணுறதுன்றதான் சரியாக இருக்கும். ஓகே, ஒரு நிலையில் அவரை மூவியில் புக் பண்ணுறப்போ அவர் நிர்வாகம் செய்கிறத அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுறப்போ அவர் நிர்வாகம் செய்ய மாட்டார். அவர் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கு நிர்வாக பொறுப்பை ஒப்படைச்சிருவார். அவங்கெல்லாம் சரி கிடையாது, அவங்க எரரை தான் ஏற்படுத்துவாங்க. அதில் தான் எரர் ஏற்படுது. இவர் தனியாக வராரா, நடிக்கிறாரா, சம்பளம் வாங்குறாரா, எல்லாம் ஓரளவு தோத அமைச்சிக்கிறாரா அப்படின்னா ஓரளவு ஓகே. இவர் ஒரு கூட்டத்தில் கூட்டிகிட்டு வராரு, அந்த கூட்டமே ஒரு ராங்காலாம் இருக்குது, அதில் தான் எரர் ஏற்படுது. ஆனால் ஒரு சில நல்ல பதமான நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு. ஓகே.